श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालितां ददर्श सीतां ध्यायन्तीम् अशोकवनिकां गताम् तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालितां ददर्श सीतां ध्यायन्तीम् अशोकवनिकां गताम् तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालितां ददर्श सीतां ध्यायन्तीम् अशोकवनिकां गताम्. போன ஸ்லோகத்துல கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேஹே ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவனார்ணவம் 100 யோஜனம் விஸ்தீர்ணம் உள்ள அந்த கடலை ஹனுமான் தாண்டினார் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். ஆனா அந்த தாண்ட வழியில் நடந்த சமாச்சாரங்கள்லாம் சொல்லணும். முதல்ல ஹனுமானுக்கு அவருடைய பலம் தெரியாது. அப்போ ஜாம்பவான் தான் ஹனுமானை புகழ்ந்து பேசி அதனால அவருக்கு தன் பேர்ல ஒரு விசுவாசம் வந்து அதுக்கப்புறம் இந்த மகேந்திர பர்வதத்திலேருந்து ஏறி இந்த கடலை தாண்டறதுக்கு பிரயத்னப்படுறார். மகேந்திர பர்வதத்தில் ஏறி நின்றுட்டு நான் ராமபானம் போல போவேன், நேர போய் சீதையை பார்த்துட்டு அங்க யாராவது எனக்கு தலங்கல் பண்ணான்னா அவளையும் கொண்டுட்டு ராவணனையும் அழிச்சுட்டு கூட வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேகமா கிளம்புறார். அவரை கிளம்புற வேகத்துல அங்க இருக்கிற அந்த மலையில் இருக்கிற மரங்கள்லாம் பேர்ந்துட்டு அவர் கூடவே கொஞ்சம் தூரம் வரதான். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றார் வால்மீகி. ஊருக்கு போறச்ச வந்தவான வழி அனுப்பிச்ச நாம என்ன பண்ணோம்னா ஆத்துக்காரா கொஞ்சம் தூரம் அவ கூட போயிட்டு வரணும். அதுவும் ஜலாசயம் வரைக்கும் போகணும்னு இருக்கு. இவர் இங்கேருந்து புறப்படுறாரா, பக்கத்திலேயே சமுத்திரம் இருக்கா, அந்த சமுத்திரம் வர இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் தூரம் பின்தொடர்ந்து வந்த மாதிரி இருக்கான். அந்த அவருடைய வேகத்தை தாங்காம பின்னாடியே வந்ததுன்னு தாண்டிட்டு போற அவர் அந்த கிளம்புற அந்த கிளம்புற இருக்க டேக் ஆஃப் இருக்க அதுவே ரொம்ப சூப்பரா வர்ணிச்சிருப்பார் வால்மீகி. அதுவே ஒரு பெரிய காரியம். அதுக்கப்புறமா போற வழியில திடீர்னு சமுத்திரத்திலேருந்து ஒரு பர்வதம் ஒண்ணு மலை ஒண்ணு திடீர்னு மேல வந்தது. அது மைனாக பர்வதம்னு பேர் இருக்கு. அந்த மைனாக பர்வதத்தை வந்து இது ஏதோ நம்மளை தடக்க வருது அப்படின்னு அத கையால தட்டி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கையால தட்ட போறச்ச அந்த மைனாக பர்வதம் அதுக்கு மேல ஒருத்தர் வந்து அந்த பர்வதத்தினுடைய தேவதை வந்து பேசுறது, அப்பா ஹனுமான், நான் வந்து நீ ராமகாரியமா போறபடினால உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்திருக்க. என் பேர்ல இந்த பருவத்துல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ போலாம் ஏன்னா அப்படின்னு இந்த சமுத்திரராஜன் அபிப்பிராயப்படுறார். சமுத்திரராஜன் நான் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த சகரனாலதான் சமுத்திரத்துக்கு வர்த்தனமே. ஏன்னா அது பழைய கதை. சகரன் ஒரு ராஜா இருந்தார், யாகம் பண்ண போனார். அவருடைய அஸ்வமேத யாகத்துல குதிரைய இந்திரன் கொண்டு போய் பாதாளத்தை கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான்.
அவர் பிள்ளைகள்லாம் அனுப்பி அவருக்கு 1000 பிள்ளைகள் 1000 பிள்ளைகளையும் அனுப்பிட்டே குதிரையை தேர்ந்து வாங்கடான்னு அனுப்புறார். அதெல்லாம் ஒவ்வொரு இதுவா எல்லா பக்கமும் லோகத்து பூமி மேலெல்லாம் தேடிட்டு அப்புறம் பூமியை தோண்டி கீழே போறா. பாதாளத்துல அங்க கபில மகரிஷி தபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் முன்னாடி குதிரை நிக்கிறது. அப்ப இந்த மகரிஷி தான் எடுத்துட்டாருன்னு அவரை கொல்ல வர 1000 பேர் சட்டம் போட்டு அவர் அடிக்கிறதுக்கு வச்ச அவர் கண்ணை திறந்து பார்த்து ஹூன்றார். அந்த தீயிலே அவர் தபஸ் பண்ற அந்த தபஸ் சக்தி அந்த ஹூன்னு அவர் சொன்னதுனாலேயே எல்லாரும் எரிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறமா இவருடைய பேரன் அனுப்புறார் அம்சுமான்னு. அந்த பேரன் போயிட்டு குதிரையை மாத்திரம் கொண்டு வரா. அவளுக்கு தர்ப்பணம் பண்ண போச்ச இவாளுக்கெல்லாம் சாதாரண தர்ப்பணம் பண்ணக்கூடாது, ஆகாசத்துல இருந்து கங்கை வந்தாதா அப்படின்னு சொல்றா. அசரீரி கேட்கறது. அதனால இவர் கிளம்பி குதிரையை மாத்திரம் கொண்டு வந்துடுறா. இவருடைய யாகம் முடிஞ்சு போறது. அப்புறம் கங்கையை எப்படி கொண்டு வருதுன்னு சகரனுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இது பண்ண அவன் பேரனுக்கும் தெரியல. அவருடைய பிள்ளை திலீபன், அந்த திலீபனுக்கும் ஒன்றும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. தபஸ் பண்ணி பார்க்கறா, ஒன்றும் நடக்கல. அப்புறம் பகீரதன், அந்த பகீரதன் தன் இபாட்டை விட்டுட்டு ராஜ்யபாரத மினிஸ்டர் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தபஸ் பண்றான். கங்கையை குறிச்சு தபஸ் பண்ணி கங்கை தான் வரேன்னு ஒத்துக்கிறான். ஆனா நான் வரைச்ச வேகமா வந்து விழுவேன், பூமி என்னை தாங்காதேன்றா. அதுக்கு சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றா. அது சிவபெருமான் தலையில வாங்கிக்கிறார். அவர் தலையில வாங்கிக்கச்ச கங்கை என்ன நினைக்கிறாளா, இந்த சிவனை நம்மளை தாங்க போறா, இவனையும் தள்ளிட்டு போயிடலான்னு நினைக்கிறாளா. ஆனா இதை தெரிஞ்சுட்டு சிவபெருமான் அவருடைய ஜடாமுடியிலேயே கங்கைய வெளியில விடாம பிடிச்சு வச்சுடுறார். இப்ப மறுபடியும் தபஸ் பண்ணி சிவபெருமான்கிட்ட பிரார்த்திச்சு அங்கேருந்து 7 ஸ்ரோதஸா அங்கேருந்து கங்கை வெளியில வரா. அதுல ஒண்ணு பகீரதன் பின்னாடி வர்றது பாகீரதின்னு, அதனால அது கங்கைக்கு பேராச்சு. வர வழியில ஜன்னுன்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியுடைய ஆசிரமத்தெல்லாம் கங்கை அழிச்சு விடுறா வெள்ளத்தினால. அவர் கோபம் வந்து தன் கமண்டலத்துல பிடிச்சி வச்சுட்டு அப்படியே ஆச்சமனம் பண்ணி உள்ள வச்சுட்ட கங்கைய. அப்புறம் அவன் ஜன்னு மகரிஷிகிட்ட பிரார்த்திச்சு அவர் காது வழியா அந்த கங்கையை வெளில விடுறார். அதனாலதான் அவளுக்கு ஜான்னவின்னு ஒரு பேரு. அந்த கங்கை வந்து பாதாள வரைக்கும் போய் அந்த சகரபுத்திரால, அதனால அவளை தர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் பூமியில வந்து அது வந்து கடல்ல வந்து விழுறது. இந்த சகரம்னாலதான் நாம கடல் வர்ஜிதமாச்சு. சமுத்திரன் எனக்கு வர்த்தனமே வாதால்தான் நடந்தது இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாவினால. இப்ப இக்ஷ்வாகுனுடைய வம்சத்துல வந்த ராமனுடைய தூதம் தான் இந்த அனுமான். அதனால அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நீ மைனாக பர்வதமே நீ போ அப்படின்ற. மைனாக பர்வதம் வந்து கடலுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அங்கேருந்து எழுந்து வெளில வரதா. மைனாக பர்வதம் சொல்றது இது மாத்திரம் காரணம் இல்ல, நான் உனக்கு சித்தப்பா மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன்னா இதெல்லாம் பர்வதங்களுக்கெல்லாம் ரெக்கை இருந்ததா. அது என்ன பண்ணுமா, எல்லா பர்வதமும் இப்படி ஏதாவது பர்வதங்கள் பறந்து போய் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்துவோம். திடீர்னு நம்ம தலையில வந்து மழை வந்து விழுந்தா என்னத்துக்காகும், மழை வந்து உட்காண்டா அப்படியே நம்ம நசுக்கப்படுவோம் இல்லையா. இதை பார்த்து ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து இந்திரன் வந்து இந்த மாதிரி பறக்கிற பர்வதங்களுடைய ரெக்கையெல்லாம் வெட்டிடுறதுன்னு வந்தா. மைனாக பர்வதத்துக்கு கோபம், நான் தப்பே பண்ணல, எதுக்கு என் ரெக்கையை வெட்டுறது அப்படின்னு. கிளாஸ்ல சத்தம் போட்டுட்டே இருக்கா எல்லாரும். திடீர்னு டீச்சர் வரார், சத்தம் போடுறா. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் இம்போசிஷன் கொடுத்தான்னா சத்தமே போடாம சமுத்தா உட்காந்துருந்த பசங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி மைனாக பர்வதத்துக்கு கஷ்டம். நான் ஒண்ணுமே பண்ணலையே, இந்த இந்திரன் வந்து இந்த மாதிரி பண்றானே, எம் ரெக்கையை வெட்ட வரானேன்னு மைனாக பர்வதம் திடீர்னு பறந்து வந்து
சமுத்திரராஜனுக்கு அடைக்கலம் கேட்டு உள்ள உட்கார்ந்துருச்சு. இந்திரன் நீ என்னைக்கு வெளில வரையோ அன்னைக்கு வெட்டிக்கிறப்பா அப்படின்ட்டு போயிட்டான். அப்ப அந்த மாதிரி வந்து உட்கார்றதுக்கு வாயுதான் ஹெல்ப் பண்ணார். வேகமா காத்தடிச்சு இதுவே பறக்கும், வாயு வேற நல்லா காத்தடிச்சு ஏன்னா சமுதிரத்துல வந்து உட்காரு விழும்படி அன்னைக்கு பண்ணது உங்க அப்பா வாயுதான். அதனால நீ எனக்கு உங்க அப்பாவை மாதிரி நீ இருந்தா உன்னையும் நான் கொண்டாடணும். அதனால நீ என் பருவத்துல மேல இருந்து இலைப்பாரி பழங்கள்லாம் சாப்பிட்டு மேல போ அப்படிங்கிற இந்த கேட்டு ஹனுமான் சொல்ற நான் பெரிய காரியமா போயிட்டு இருக்கேன், இப்ப உட்கார்றதுக்கு நேரம் இல்லை எனக்கு அப்படின்னு அப்படியே தன்னுடைய மாறினாலேயே பறக்கறச்சே தன் மாறினால அவரை கட்டி தழுவிண்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறேன். இதை கேட்ட உடனே இந்த விஷயம் பார்த்த உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ உனக்கு பயம் இருக்கச்ச கூட நீ இங்க வந்து வெளியில வந்து ஹனுமானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போனைய, இந்த ஹனுமான் தேவர்களுக்கு நல்லது நடக்கதான் போறான், அதனால இனிமே நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்திரன் வாக்கு கொடுக்குறான். நேர இவர் மேல போறார். போற வழியில நாகமாதாவத்தி அவள்கிட்ட சுரசான பேரு, அவகிட்ட தேவதைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார், இந்த அனுமானம் ஒண்ணு பரீட்சை பண்ணணும், ஆனால் நீ அனுமான சமுத்திர மத்தியில இருந்து அனுமான விழுங்கறதுக்கு பாருன்னு. அந்த மாதிரி அனுமான் போற வழியில அவ தடுக்கிறா. தடுத்து எனக்கு ஆகாரமா உன்னை கல்பிச்சிருக்கார் பிரம்மா, ஆனா நீ என் வாய்ப்புல விழுந்துடணும் அப்படின்றா. அனுமான் சொல்ற இல்லம்மா நான் ராமன் காரியமா போறேன், உனக்கு பிரம்மா கொடுத்த வரமா இருந்தா இருக்கட்டும், நான் திரும்பி வர வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றார். அவ கேட்க மாட்டேங்கிறா. உடனே நீ என்ன விழுங்குறியா, நீ விழுங்கிக்கோ அப்படின்னு ஹனுமான் தன் சைஸ பெருசாகிக்கிறார். உடனே அவளும் வாய பெருசாக்குறா. இவர் 10 யோஜனை ஆனா அவளும் 10 யோஜனை, இவள் 20னா அவளும் 20 பெருசாகிட்டே இருக்கா. அது மாதிரி அவ பெருசா 100 யோஜனை பெருசா அகலமா வாயை திறந்த உடனே ஹனுமான் என்ன பண்ண, கபால்னு ஒரு டைவ் அடிச்சு உள்ள போய் அவ தொண்டைக்குள்ள போயிட்டு திருப்பி அதே வேகத்துல வெளில வந்து வாய்க்குள்ள வந்து போகணும்னு தானே சொன்னேன், நான் வந்தாச்சு வெள்ளியும் வந்தாச்சு அப்படின்ட்டு வெளில வந்துடுறார். அப்படி அவளை ஜெயிச்சு இந்த மாதிரி ஒரு உபாயத்தினால அவளை ஜெயிச்சபடினால அவளுக்கும் சந்தோஷம். நீ போயிட்டு வாப்பா, உனக்கு நல்ல காரியங்கள் சபலமாகட்டும்னு சொல்லி அவனு வாழ்க்கை அனுப்புறான். கொஞ்ச தூரம் போன அப்புறம் அங்க கடல்ல சிம்மிகான்னு ஒரு ராட்சசி கடல் நீர் பரப்பு மேலேயே இருப்பாளா. மேல ஏதாவது யாரு பறந்தாலும் அவளுடைய நிழல் கீழே தெரிஞ்சா பூரா நிழலை பிடிச்சு இழுத்துருவாளாம். ஆனா இவன் மேல பறந்துட்டே இருக்க திடீர்னு இவருக்கு அனுமானுக்கு வேகம் தடைபடுறது. இது என்ன முன்னாடி ஒண்ணும் இல்லையே, என்ன தடைபடுறதுன்னு கீழே பார்த்தா அந்த ராட்சசி பிடிச்சு இழுக்கிறா. ஓ சுக்ரீவன் சொன்ன ராட்சசி இதுதானா அப்படின்னு பிடிச்சு இழுக்கச்சு அப்படியே போய் அவ வாய் பெருசா வாய திறந்துட்டு இருக்கா. அனுமான் ஒரு க்ஷண மாத்திரத்துல உள்ள போய் அவளுடைய உடம்புல சரீரத்தில் இருக்க மர்ம பாகங்கள் ஹிருதயம் லிவர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு மேல வச்சுடுற, கையால பிடின்னு மேல வந்துடுற. அதனால அவ செத்து போயிடுறான். அப்படி எல்லாம் தாண்டி ஹனுமான் லங்கையில வந்து பிரவேசிக்கிறார். லங்கையில பிரவேசிக்க கிட்டத்தட்ட சாயங்காலம் இதே மாதிரி சமயம். லங்கையில பிரவேசித்த அப்புறம் இவர் நேர கொஞ்சம் அஸ்தமிக்கட்டும் அப்படின்னு காத்துண்டு, அன்னைக்கு நல்ல பௌர்ணமி சந்திரன் பிரகாசிக்கிறது, நாம இவ்வளவு பெரிய ரூபத்துல உள்ள போனோம்னா ஜனங்கள்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க, வெளி மனுஷன் தெரியுமோ இல்லையோ. அதனால சின்னதா ஒரு பூனை மாதிரி அனுமான் சைஸ் எடுத்துட்டு இப்படி லங்கா பதில் கிட்ட போறார். உள்ள நுழைஞ்சுட்டார். திடீர்னு தடுக்கிறான். அவ யாருன்னா அந்த லங்கைக்கு தேவதை, லங்கைய பாதுகாக்கிறவ. நீ எங்க போற, நீ யாரு, நீ ஏ குரங்க எங்க போறன்னு கேட்கிறான். ஹனுமான் சாதாரணமா சொல்ற, இல்ல நான் கொஞ்சம் லங்காய பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அதனால உள்ள வந்த. இல்லெல்லாம் போக கூடாது, போகங்கடா அப்படின்னு விரட்டுறா.
நான் எப்படி போனேனோ அதே மாதிரி வெளில வந்துடுறேன்னு கொஞ்சம் நேயமா சொல்லி பார்க்கிறேன். அவளுக்கு கோபம் வந்து ஒரு அடி அடிக்கிறார். அடிச்ச உடனே ஹனுமான கோபம் வந்துடுத்து. உடனே தன்னுடைய சுயம் ரூபத்துக்கு வந்து ஒரு குத்து விடுறார். அவளை ஹனுமான் குத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். ஒரு 2 நிமிஷம் மயங்கிட்டு பின்ன எழுந்து, நீ வாயுபுத்திரன் ஹனுமானான்னு கேட்கிறான். என்ன அப்படின்னா, எங்க பிரம்மா சொல்லிதான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். எந்த சமயத்துல ஒரு குரங்கு வந்து உன்னை அடிச்சு வீழ்த்துறதோ அதுல இருந்து இந்த லங்கைக்கு நாசகாலம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஏற்கனவே பிரம்மா சொல்றீங்க. உங்ககிட்ட நான் அடிபட்டு விழுந்துட்டா இனிமே லங்கைக்கு நாசகாலம், நீ உள்ள போப்பா, நீ என்னென்ன காரியம்லாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு அவ வழி அனுப்பிச்சு வைக்கிறா. அப்படி ராவணனாலே அரசாளப்படுகின்ற அந்த லங்கையில உள்ள பிரவேசிச்சு ஹனுமான் சீதையை தேடுறார். முதல்ல ஊரெல்லாம் இப்படி ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கிறார். அப்புறம் இதான் ராவணனுடைய நடுவில் இருக்கிற பெரிய வீடு, அதை பார்த்துதான் இதான் ராவணனுடைய இதுவா இருக்கும் அப்படின்னு ராவணனுடைய மாளிகையில நுழைஞ்சு இப்படியே சுத்தி சுத்தி பார்க்கிறார். அந்த போற வழியில எல்லாரும் சில பேர்லாம் யுத்தாபியாசம், சில பேர்லாம் ராத்திரி முதல் யாமத்துல சில பேர்லாம் யுத்தாபியாசம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர்லாம் வேதாபியாசம் பண்ணிட்டு இருக்கா, சில பேர்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பத்தி ராவணன் அண்டப்புறத்து வரைக்கும் போயிட்டார். ராவனுடைய பாகசாலையில போய் பார்க்கிறார். அந்தப்புறத்துல போனா நிறைய பேர் படுத்துட்டு இருக்கா. ஸ்திரீகள்லாம் இவளா இருக்குமா இவளா இருக்குமா இவளா இருக்குமான்னு ஒவ்வொருத்தியா பார்க்கிறார். இப்படி யாரும் இல்லை அப்படின்னு தோன்றது. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒருத்தி ரொம்ப சுந்தரியா இருக்கா, ரொம்ப சூப்பரா அழகா இருக்கா. அவ படுத்து தூங்குறா. அவளை பார்த்த உடனே இதுதான் சீதான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. உடனே குரங்கு மாதிரி ஒரு தூண்ல ஏறி தலைகீழ குளிச்சு வாழை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் பண்றார். அப்புறம் தான் திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வருது. சீதை இல்லாம ராவன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அங்க, அந்த மாதிரிதானே இவ்வளவு இருக்கணும். சீதையும் இருப்பா. ராமன் சொன்ன அடையாளம், ராமன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னா சீதையும் நான் இருக்கிறச்செல்லாம் தூங்க மாட்டா, என்னை விட்டுட்டு அவன் தூங்க மாட்டான்லாம் ராமன் சொல்லிருக்காரு. லக்ஷ்மணன் சொல்லி அழைச்சா நம்ம கேட்டிருக்கோமே. அதனால இது சீதையா இருக்காது அப்படின்னு யோசிச்சுன்னு மறுபடியும் தேடுறார். கதவு இடுக்கெல்லாம் கூட தேடி பார்க்கிறாரா. 4 அங்குலம் இடம் கூட இல்ல. ராவணன் தூங்குறத பார்க்கிறார். எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு சீதையை கிடைக்கல. ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இனிமே நான் திரும்பி போய் என்ன பண்றது, சீதை இல்லைன்னு சொன்னேன்னா உடனே லக்ஷ்மணன் அங்கதன் ஜாம்பவான் இவாளுக்கெல்லாம் கஷ்டத்துல பிராணனை விட்டுருவா. அங்கதன் பிராணனை விட்டான்னா சுக்ரீவன் விட்டுருவா. தாரா பிராணனை விட்டுருவா. சுக்ரீவன் தாரா ருமாலா பிராணனை விட்டான்னா பாக்கி குரங்குகளாலும் பிராணனை விட்டுரும். இதை விஷயம் தெரிஞ்சா ராமலட்சுமணனும் அவளும் செத்து போயிடுவா. ராமலட்சுமணன் செத்து போயிட்டான்னா இந்த விஷயம் பரதனுக்கு தெரிய வந்தானா பரதன் சத்ருக்னன் ராஜா அவ அம்மாக்கள் நகரத்து ஜனங்கள் எல்லாரும் செத்து போயிடுவா. நான் திரும்பி போனேன்னா பல பேர் செத்து போயிடுவா. அதனால நான் திரும்பியே போகாம நான் இங்கேயே இருந்துடுறதுதான் பெட்டர் அப்படின்னு ஆலோசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில அவர் ராமனையே பிரார்த்திக்கிறார். ராமன் லக்ஷ்மணன் இதர தேவதைகள் எல்லாரையும் பிரார்த்திச்சு எங்க சீதா இருப்பான்னு தெரியலையே காமிச்சு கொடுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கச்ச ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஒரு உத்தியானவனம் இருக்கு, ஒரு தோட்டம் போல. நாம இதுக்குள்ள தேடலையே, சரி இதுக்கு போவோம் அப்படின்னு அந்த உத்தியானவனத்துக்கிட்ட போய் அந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறார். அங்கேயும் சீதை எங்க இருக்கான்னு தெரியல, இருட்டுல சந்திரன் இருக்கு இருந்தாலும் தெரியல சரியா. சீதா எப்பவுமே அவளுக்கு வனவாசங்கள்லாம் பிடிக்கும். அதனால இந்த இடத்துல இந்த நதி ஒன்று பக்கத்துல ஒரு சின்ன ஓட போறது, நிச்சயமா இந்த இடத்துக்கு சீதா தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக வருவா. நிச்சயமா வரச்ச நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓரத்தில் உட்காந்துருக்கார். அந்த சமயத்துல
கீழே அப்படியே அந்த மரத்துக்கு கீழே பார்த்தாருன்னா யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிறது தெரிகிறது. சுற்றி வர ராட்சசிலாம் உட்காந்துருக்கா. அவள்லாம் பயமுறுத்திட்டு இருக்கா. சீதையோட ரொம்ப பேசிட்டு இருக்கா. இவதான் சீதா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சின உடனே இவள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நினைச்சுட்டே இருக்கச்சியே 7 மார்னிங் ஆயிடுத்து. 3:30 மணிக்கு மேல ஆயிடுத்து. ராவணன் அந்த இடத்துக்கு வர தூங்கி எழுந்த உடனே ராவணனுக்கு இந்த ரொம்ப காம ஆசை அதிகம் உள்ளவாருக்கு காத்தால தூங்கி எழுந்திருச்சுக்கச்சே காம ஆசை இருக்குமா. அது மாதிரி இவனுக்கு எப்போ சீதா சீதா சீதான்னு நினைச்சுட்டே தூங்கிட்டு இருக்கா. எழுந்த உடனே சீதா ஞாபகம். அதனால நேர சீதையை பார்க்க வரான். அது அவனுக்கு டெய்லி ருட்டீனு. சீதையை பார்க்க வரான். சீதையை கொண்டு வந்து இந்த 10 மாசமா இதான் வேலை. டெய்லி காத்தால எழுந்து வருவான். சீதையில வந்து கேட்பா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அது காத்தால வெள்ளை கேட்கறதுக்கு ஒரு காரியமும் உண்டு. உபதேசங்கள்லாம் காத்தால வெள்ளை பண்ணோம்னா புத்தி நிர்மலமா இருக்கும். அதனால சொன்னதை கேட்கணும்னு தோணும். அதனால நம்ம காத்தால வந்து சீதையை பேசினோம்னா சீதை ஒத்துப்பான அவனுக்கு ஒரு எண்ணம். சீதையோட வந்து இப்போ கேட்கறான். சீதை என்ன பண்றா, 2 பேருக்கு நடுவில் ஒரு புல்லை எடுத்து போட்டு, ஏன்னா பரபுருஷனை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு புல்லை எடுத்து போட்டு அந்த புல்லை பார்த்து பேசுறா. நீ இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டே வந்த, என்னை குளிச்சுக்கின்னு வந்துட்ட, நீ ரொம்ப கோழை. ஆனா கூட சொல்றேன் கேளு, நீ என்ன ராமன்கிட்ட கொண்டு கொடுத்து நீ அவன்கிட்ட போய் சேவிக்கலாம் கூட வேண்டாம், சரணாகதி பண்ணாத. நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போறோம், அப்படியே அவனை ஒத்துண்டுருவார். என்னை கொண்டு கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது, இந்த லங்கைக்கு நல்லதுன்னு அவ சொல்லி பார்க்கறா. ராவணனுக்கு கோபம் வந்துடுறது. பக்கத்தில் இருக்கிற ராட்சசீட்டெல்லாம் சொல்லி, இவளை நல்லா பார்த்துங்கோ, இவளை பயமுறுத்தியோ நயப்படுத்தியோ பேசியோ எப்படியோ ஒரு வழி இவன் என் வழிக்கு வரணும். இன்னும் 2 மாசம் டைம், 10 வருஷம் 10 மாசம் ஆகிப்போச்சு, இன்னும் 2 மாசம் பார்ப்பேன். இல்லைன்னா இவ தான் என்னோட பிரேக்ஃபாஸ்டுக்கு வெல்தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீதையை அடிக்கிறதுக்கு போறான். அப்ப ராவணனுடைய பாரியைகள் தானியமாலினி மந்தோதரி இவெல்லாம் பக்கத்தில் இருக்கவ அவனை தடுத்து அவன் கோபத்தை குறைச்சி அழிச்சுன்னு போயிடுறா. அப்புறம் இந்த ராட்சசிகளா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சீதைய அவ ராட்சசி வர்ணனங்கள்லாம் நல்லா இருக்கும். அவெல்லாம் எப்படி இருக்கான்னு, ஒத்திக்கு குதிரை மாதிரி முக்கம், ஒத்துக்கு ஆடு மாதிரி முக்கம், ஒத்திக்கு மூஞ்சியே கிடையாது பயத்துல தான் முகம், ஒத்திக்கு மூஞ்சி சின்னது உடம்பு பெருசு, சில பேருக்கு மூஞ்சி பெருசு உடம்பு சின்னது. இந்த மாதிரி கனாபினான பலவித ரூபங்கள்ல பார்க்கறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி அந்த ராட்சசிகள்லாம். இவாளெல்லாம் பார்த்த உடனே இவா எல்லாரும் சொல்றா, கடைசியில 7 மார்னிங் டைம் வந்துருச்சு, காத்தையெல்லாம் முடிச்சுட்டு இருப்பார் ராட்சசாலாம். அவளுக்கு நிஷாச்சரானே பேரு. விடிய காலைய இந்த பிராம முகூர்த்தத்தை அவள் தூக்கம் வந்துடும். அப்படியே பேசிட்டு அவெல்லாம் தூங்கி போயிட்டா. அந்த சமயத்துல திரிஜடான்னு ஊத்தி அவ எழுந்து தூக்கத்துல எழுந்து, நான் ஒரு சொப்பனம் ஒண்ணு கண்டேன், அந்த சொப்பனத்துல கனவுல என்ன தெரியுமா கண்டேன்னா, எல்லாருக்கும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கறா எல்லா ராட்சசிகளும். அந்த கனவுல ராமன் வந்து சீதையை அழிச்சுட்டு போற, இந்த லங்கா பூரா யுத்தம் பண்ணி இந்த லங்கைய பூரா வெறும் ரத்த காடா இருக்கு. ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து எல்லாரும் செத்து போயிடுறா. இவாள்லாம் தெற்கு திக்கையில போயிட்டு இருக்கா. ஒரு சாணி, அந்த கோமய கிரதத்துல ஒரு குளம் எப்படி இருக்குன்னா, குளம் பூரா சாணி தண்ணியா இருக்கு. அந்த சாணி தண்ணியில விழுந்து குடிச்சுட்டு எழுந்திருக்கிறா. இந்த மாதிரிலாம் பார்த்தா, இந்த மாதிரிதான் கனவு கண்டா அவளுக்குலாம் கெடுதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். விபீஷணன் ஒருத்தந்தான் வெள்ளை எடுத்துட்டு யானை மேல வரதை பார்த்த, அவன் ஒருத்தந்தான் பிழைக்கிறான், பாக்கி எல்லாரும் போயிட போறா. நாம வந்து வீணா இவளை போய் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்கோ, இவளுடைய பர்த்தா வந்து இவளை அழிச்சுன்னு போடுவான், நாம வேணா ஒரு காரியம் பண்ணலாம், நம்மள அந்த ராமன் ஒன்றும் பண்ணாம இருக்கிறதுக்கு சீதை கிட்டே சரணாகதி பண்ணுவோம், சீதை கிட்ட பிரார்த்திப்போம் அப்படின்னு அவ சொல்றா. அவ சொன்ன கேட்டவனே சீதையும் இந்த மாதிரிலாம் நடந்துதானா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறான். அப்புறம் திருப்பி மறுபடியும் எல்லாம் தூங்கி போடுறதுங்க. அப்ப ஹனுமான் யோசிக்கிறார், சீதையிட்ட எப்படி பேசுறது. இதனுள்ள சீதைக்கு எல்லாம் வந்து என்னைக்கு வந்து ராமன் வந்து அழிச்சு போறான், என்னைக்கு நடக்கும்,
இந்த ராவணன் கையால சாகிறத காட்டிலும் நம்மளை நாமளே கொன்னுண்டுலாம் அப்படின்னு. அதனால தூக்கு போட்டுக்கிறதுக்காக அவ ஒரு மரத்தடியில வரா. எந்த மரத்தடியில அனுமானம், எந்த மரத்துல அனுமானம் உட்காந்துருக்கிறோம் அங்க. இப்ப இன்னைக்கு நாம சீதையை பார்த்தாச்சு, இப்படியே போய் ராமன்ட்ட சொல்லிடலாம். ஆனா இவளோட பேசிட்டு போனாதான், பேசிட்டு இவளுக்கு ஆதரவுக்கு நாம இருக்கோம், ராமனுக்கு விஷயம் தெரிஞ்சிருத்து, ராமன் வருவான்னு சொல்லிட்டு போனாதான் இவ இருப்பா. இல்லைன்னா நாம போயிட்டு வரதுக்குள்ள சீதை போனாலும் போயிடுவா. அதனால சீதை கிட்ட பேசணுமே, என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு யோசிச்சு ஹனுமான் ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சரவாதிமான்னு ஆரம்பிச்சு, தசரதன் ராஜா இருந்தா, அவனுக்கு பசங்க, அவன் மூத்த பிள்ளை இந்த மாதிரி காட்டுக்கு அமைச்சுட்டா, கை இந்த வார்த்தையை கேட்டு அப்படின்னு சீதாய ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ராமன் சுக்ரீவனை பார்த்தார், சுக்ரீவனை ராஜ்யத்தை கொடுத்தார். சுக்ரீவன் எல்லா குரங்குகளையும் எல்லா திக்குலையும் அனுப்பிச்சிருக்கான். அதுல ஒரு குரங்கான நானு இன்னைக்கு சீதையை பார்த்துருக்கேன், அது எனக்கு சந்தோஷம்னு சொன்ன போது சீதை மேல பாக்குறா. மேல பார்த்தா குரங்கு இருக்கு. குரங்க பார்த்தோம்னா அவளுக்கு டவுட் வந்துருச்சு. நாம தூங்கிட்டு ஏதாவது சொப்பனத்தை பார்க்கிறோமா, இல்ல இது நிஜமாவே நடக்கிறதா அப்படின்னு. முதல்ல அவ சொப்பனம்னு நினைச்சுட்டு, சொப்பனத்துல குரங்க பார்த்தானா பந்துக்களுடைய நாசம் வருமே, ஐயோ ராமன் நன்னா இருக்கணும், லட்சுமணன் நன்னா இருக்கணும், எங்க மாமியார்கள்லாம் நன்னா இருக்கணும், எங்க அப்பா நன்னா இருக்கணும், அம்மா நன்னா இருக்கணும் பிரார்த்திக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு தோன்றது, நமக்கு ஏது தூக்கம், நம்ம தூங்குறதே கிடையாது, 10 மாசமா நம்ம தூங்கவே இல்லையே, இது எதுவும் சொப்பனம் இல்லையே. ஆனா இவன் சொல்றதை பார்த்தா நமக்கு நல்லது வரும் தான் தோன்றது, மனசுல ஏதோ சந்தோஷம் தோன்றது அப்படின்னு மேல ஏறி பார்த்து பெருமாள் தேவதைகள்லாம் எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறா. இவன் சொன்னது அப்படியே நடக்கட்டும்னு அந்த சமயத்துல ஹனுமான் கீழே இறங்கி சேவிக்கிறார். நான் தான் ஹனுமான், சுக்ரீவனுடைய மந்திரி, இந்த மாதிரி ராமன் உங்களை பார்க்கறதுக்கு வர சொன்னார் அப்படின்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன உடனே நீ யாருப்பா என்னன்னு கேட்கிறா. நான் சொல்லிட்டு அவ கொஞ்சம் கிட்டக்க வர, ஒரு 4 கிட்டக்க வந்தவொடனே என்ன ரகசியமா பேசணுமே அப்படின்னு. இதை கேட்ட உடனே மறுபடியும் வரத பார்த்த உடனே அவளுக்கு மறுபடியும், டே ராவணா, நீ மறுபடியும் குரங்கு வருஷத்தை பயமுறுத்துறியா நீ அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும், இது உனக்கு சரியில்லைன்னு, இந்த மாதிரி பண்றது தப்புன்னு. அப்ப ஹனுமான், நான் ராவணன் இல்ல, ராமன் தான், ராமனுடைய தூதன் தான் சொல்லி, ராமனுடைய தூதன்னா நீ என்னெல்லாம் பண்ணுவ, ராமன் எப்படி இருக்கான்னு கேட்கிற. ராமனுடைய அந்த அடையாளங்கள்லாம் சொல்றார், லக்ஷ்மணனை பத்தியும் சொல்றார். இதெல்லாம் கேட்டு இந்த ராவணனை கொன்னு உன்னை அழிச்சுன்னு போவா அப்படின்னு ஹனுமான் சொல்றார். ராவணனுக்கு என்னைக்குமே தான் தோத்து போவோன்னு சொல்றதுக்கும் பிடிக்காது, யாரோ சொன்னாலும் பிடிக்காது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே கொஞ்சம் பிரத்யேகம் வருது, அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, இது ராமனுடைய தூதன் தான்னு. அப்புறமா இதா அப்படின்னு ராமன் கொடுத்த அங்குலியம், அதாவது அங்குலியக்கம் மோதிரத்தை கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், இது ராமன் தூதன் தான். ராமன் சாதாரண மனுஷனை அனுப்ப மாட்டான், அதுவும் எங்கிட்ட நல்ல மனுஷனை தான் அனுப்புவா, அதனால எனக்கு உன் பேர்ல விசுவாசம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் ராமன் குஷன் எல்லாம் பிரச்சனை பண்றா. ஏன் ராமன் வரமாட்டேங்கிறா, ஒரு காகத்துக்காக பிரம்மாஸ்திரத்தையே விட்ட ராமன் நீ என்ன மறந்து போயிட்டாரா என்ன ஏதுன்னு கேட்கிறா. நீ இங்க இருக்கேன்னு ராமனுக்கு தெரியாது, இப்பதான் நான் இனிமேதான் நான் தான் போய் சொல்லணும், அதனால நீ என்ன பண்றத சொல்லு அப்படின்னா சொல்லி, சரி நீ எனக்கு தான் அடையாளம் விடுங்கிறா. சீதை அந்த காக்காசுர விற்த்தாந்தத்தையும் வாயால சொல்லி அந்த சூடாமணியையும் கொடுத்து அனுப்பிச்சு நீ போயிட்டு வாப்பான்றா. அவரை கிளம்புற சமயத்துல, நீ என்னப்பா உடனே இன்னைக்கே போய் ராமனை பார்ப்ப, எனக்கு தான் 10 வருஷம் 10 மாசமா ஆச்சு ராமனை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறா. உடனே ஹனுமான் சொல்ற, என் முதுகுல ஏறி இங்க இப்பயே கொண்டு கொடுத்துட்றேன், உங்களை கொண்டு விட்டுறேன் அப்படிங்கிறா. உடனே சீதை கிண்டல் பண்றாளா, நீ துக்குனூண்டு வானரமா இருக்க, இத்துணூண்டு வானரமா இருக்க, நீ என்னை தூக்கின்னு போக முடியுமா, இதான் குரங்கு புத்தின்றது, யோசிக்காம பேசுறியே அப்படின்னு. அதை கேட்டவுடனே ஹனுமானுக்கு நம்மளை அவமானப்படுத்துறாளேன்னு எண்ணம். உடனே தான் வளர்ந்து காமிக்கிறார், பெருசா வளர்ந்து காமிக்கிறார். அப்ப அவளுக்கு ஞாபகம், அவளுக்கு நம்பிக்கை வர்றது. இருந்தாலும் சொல்றா, நான் இன்னொருத்தர் உடம்பு தொடக்கூடாதுப்பா, இன்னொருத்தர் சரீரத்தோட எனக்கு சம்பந்தம் வரக்கூடாது. அன்னைக்கு என்னவோ ராவணன் தூக்கின்னு வந்துட்டா, என்னால ஒன்றும் பண்ண முடியல,
நான் எடுத்து வந்தேன்னா சம்சயம் வரும். அது மாத்திரம் இல்ல, நீ பிரம்மச்சாரியா இருக்க, என்னை தூக்கின்னு போனேன்னா இவன் பாரு பிரம்மச்சாரி யாரையோ தூக்கின்னு போறான் பாரு, ரொம்ப சம்சயப்படுவா. தூக்கிட்டு போற வழியில யுத்தம் நடக்கலாம், என்னையும் வச்சுட்டு ஒரு நாளை யுத்தம் பண்றதும் கஷ்டம். அதனால எல்லாத்துக்கும் மேல இந்த லங்கையை பூரா நான் ஒத்தியே என்னுடைய வாக்குனாலேயே நான் அழிச்சிருவேன். ஆனா அது ராமனுக்கு இடுக்காயிடும். ஆனா ராமன் என்னை காப்பாத்திட்டு யுத்தத்துல ஜெயிச்சு கொண்டு போட்டோம், அதுதான் ராமனுக்கு நல்லது, அதுதான் ராமனுக்கு புகழ கொடுக்கும் அப்படின்னு அவ சொல்றா. சரின்னு அந்த வாங்கிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறா, இத்தனை பேர் இங்க லங்கையை எப்படி தாண்டுவா, நீ வேணா தாண்டிட்ட, ராமன் லக்ஷ்மணன்ல எப்படி தாண்டுவா அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அப்ப ஹனுமான் சொல்ற, சுக்ரீவனுடைய வானர சைன்யத்துல நான் தான் ரொம்ப நீச்சனானவன், என்னை காட்டிலும் அதிகமா பலம் உள்ளவாதான் எல்லாரும், நான் சாதாரண மனுஷன், என்ன நானே வந்துட்டேனே, அவெல்லாம் வரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் வேற சொல்றதுக்கு, எப்பவுமே யார் நீச்சனா இருக்கவனோ அவனை தானே வேலைக்காரனை தான் நீ போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புவா, அவனை தான் சொல்லி அனுப்புவா, என்னதானே அனுப்பிச்சிருக்கா, நான் தான் அதனால ரொம்ப நீச்சன், என்னை காட்டிலும் மத் துல்யாக மத் விசிஷ்டாச்ச பலவந்தாக வானராக சந்தி அப்படின்னு அனுமான் சொல்ற. எனக்கு துல்லியமாகவும் என்னை காட்டிலும் அதிகமாகவும் பராக்கிரமம் உள்ள வானரர்கள்லாம் இருக்காங்க, அவெல்லாம் உன்னை வீட்டுன்னு போவா, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்துல இவருக்கு நாம வந்துட்டு போகணும் அப்படின்னு ஏதாவது அடையாளம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு தோன்றது. அந்த அடையாளம் பண்ணிட்டு போறதுக்காக என்ன பண்றாருன்னா, அந்த அசோகவனத்துல அந்த தோரணத்துல இருக்கிற தாழ்பார், அது பெரிய மரமா இருக்கு, அந்த மரத்தையே பிடுங்கி அசோகவனத்தை அழிக்கிறார். இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் சேர்ந்து உள்ள கதை இது சுந்தரகாண்டப்ப, அதனால நிறைய நடுவுல கதை இருக்கு, அதனால இது சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் இப்போ சீக்கிரமா அர்த்தத்தை சொல்லுவோம். தத்ர அங்க லங்காபுரியில் ராவண பாலிதாம், ராவணேன பாலிதாம் ராவண பாலிதாம், ராவணேன பாலிதா ராவண பாலிதா தாம் ராவண பாலிதாம், ராவணனாலே அரசாளப்படுகின்றதான காப்பாற்றப்படுகின்றதான லங்காம்புரி லங்கை என்ற பெயருடைய பட்டணத்தை சமாசாத்திய அடைந்து, மறுபடியும் இங்க வேணாலும் தத்திர சேர்த்துக்கலாம், தத்திர அந்த இடத்தில் அசோகவனிகாங்கதாம், அசோகவனம் என்ற பெயருடைய தோட்டத்தில் இருக்கின்றவளான தியாயந்தீம் சீதா, தியானத்தை செய்து கொண்டிருப்பவளான சீதையை ததர்ஷ கண்டார். இவ யாரையும் பார்க்கல, இந்த ராட்சசாலையோ இந்த ராட்சசிகளையோ யாரையும் இவ பார்க்கறதே இல்ல, இவ எப்பவும் தம் மனக்கண்ணால ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு ஸ்லோகம், ராமமேவானுபஷ்யந்தி அப்படின்னு வரும். அதனால அந்த ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிற சீதைய இவர் கண்டார் அப்படின்னு. இன்னொரு தரம் தத்திர அந்த லங்கையில் ராவண பாலிதாம், ராவணனாலே காப்பாற்றப்படுகின்றதான பரிபாலனம் செய்யப்படுகின்றதான லங்காபுரியை சமாசாத்திய அடைந்து, அசோகவனிகாம் கதாம், அசோகவனத்தில் இருப்பவளான தியாயந்தி, ராமனையே தியானம் செய்து கொண்டிருப்பவளான சீதையை ததர்ஷ பார்த்தார். அது என்ன ஸ்லோகம்னா, நைஷா பஷ்யதி ராட்சஸ்யோ நேமான் புஷ்பபலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி, ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அசோகவனிகா, அசோகானாம் வனிகா, அசோகவனிகா தா, அசோகவனிகா. இதுல கிரியாபதம் ததர்ஷ, திருஷ்டி தாத்துவினுடைய லிட்டு ரூபம். ததர்ஷ லிட்டு பிரதம புருஷ ஏகவசம், ததர்ஷ
கஹா ததர்ஷனா நம்ம ஹனுமான் ததர்ஷனா கர்த்தவாச்சக பதத்தை நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்துல இல்ல, நம்ம சேர்த்துக்கணும். ஹனுமான் ததர்ஷ. ஹனுமான் காம் ததர்ஷ, சீதாம் ததர்ஷ, சீதையை பார்த்தார். கீதர்ஷீம் சீதாம் ததர்ஷ, தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ. குத்திர வித்யமானாம் சீதாம் ததர்ஷ, எங்க இருப்பவளான சீதையை? அசோகவனிகாம் கதாம் சீதாம் ததர்ஷ. கீ கிருத்வா ததர்ஷ, சமாசாத்ய, அடைந்து. குத்திர காம் சமாசாத்ய, லங்காம் புரீம் சமாசாத்ய. கீதృశீம் லங்காம் புரீம், ராவணபாலிதாம் லங்காம் புரீம். தத்ர ராவணபாலிதாம், ராவணனாலே பாலிக்கப்பட்டதான லங்காம்புரீம், லங்காபுரியை சமாசாத்திய, அடைந்து. தத்ர அந்த இடத்தில், லங்கையில், அசோகவனிகாங்கதாம், அசோகவனத்தில் இருப்பவளான தியாயந்தி, ராமனையே தியானம் செய்து கொண்டிருப்பவளான சீதா, சீதையை ததர்ஷ, பார்த்தார். சரியா? Any doubts? Again? கேளு. Again, ராவண பாலிதாம்ன்றத ராவணேன பாலிதாம்ன்றது பிரிக்கிறோம். இப்போ அசோக வனிகாம்னா எப்படி பிரிக்கிறது? அசோகானாம் வனிகா, அசோக வனிகா. அசோகன்னு ஒரு விஷயத்துக்கு பேரு. அசோகன்றது அந்த அசோகானாம் வனிகா, நிறைய அசோக மரங்கள் இருக்கிறது. அப்படின்னால அசோகானாம் வனிகான்னா தோட்டம் அர்த்தம். வனம் அப்படின்றது காடு, வனிகான்றது சின்னத காடு, அதான் தோட்டம். அசோக வனிகாம், அசோகானாம் வனிகா, அசோக வனிகா தாம், அசோக வனிகாம், அந்த அசோகவனத்தில் கதாம், சேர்ந்திருப்பவளான. அசோகவனத்தை கொண்டு வச்சிருக்கான் ராவணன். அப்புறம் வேற டவுட்ஸ்? இன்னைக்கு நிறைய கதை சுந்தரகாண்டத்துல கிட்டத்தட்ட இப்ப நாம பாதிக்கு மேல சுந்தரகாண்ட கதை சொல்லிருக்கோம். அதனால இன்னைக்கு நிறைய கதை சொல்ல வேண்டியதா போயிட்டு, கதையும் நிறைய போயிட்டு அதுலயே இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த முன் ஸ்லோகத்துக்கும் பின் ஸ்லோகத்துக்கும் நடுவில் உள்ள கதை தான் அதெல்லாம். தத்ர, இன்னொரு தடவை அன்வய மாத்திரம் சொல்றேன் கேட்டுக்கோ. தத்ர அந்த இடத்தில், அந்த லங்கையில இறங்கி அந்த கேப்ல, அந்த இடத்துல ராவண பாலிதாம், ராவணனாலே அரசாளப்படுகின்றதான, காப்பாற்றப்படுகின்றதான லங்காம்புரி, லங்கா என்ற பெயருடைய பட்டணத்தை, நகரத்தை சமாசாத்திய, அடைந்து. வேணா இந்த தத்ரவை இங்கேயும் சேர்க்கலாம். தத்ர அந்த இடத்தில், அசோகவனிகாங்கதாம், அசோகவனத்தில் இருப்பவளான, தியாயந்தி ராமனையே தியானம் செய்பவளான சீதா, சீதையை ததர்ஷ, பார்த்தார். தத்ர லங்காம் சமாசாத்ய புரீம் ராவணபாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தி அசோகவனிகாம் கதாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.